ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி. தமிழோடு இனிவும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். தக்காளி சாதத்தில் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக சேர்க்குறேன்றதை நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை பட்டாணி உரித்து எடுப்போம் இல்லைங்களா, அந்த பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த குக்கரில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஹீட் ஆன பின்னாடி 2 பெரிய சைஸ் இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்ச பின்னாடி பெரிய சைஸ் ஆனியன், ரொம்ப பெரிய சைஸுங்க, நம்ம பிடிச்சா இருக்கோங்க, கை ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸில் பெரிய சைஸ் ஆனியன் 1.5 எடுத்துருக்கேங்க. இதை நீல வாக்கில் கட் பண்ணி அது பொரிஞ்ச பின்னாடி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்து நல்லா வதங்கணும். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதங்கணும். அதுதான் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி தக்காளி பார்த்திங்கன்னா லைட்டாக மேஷ் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆகும். வதங்கின பின்னாடி பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ பார்த்திங்கன்னா சீசன் பார்த்திங்கன்னா மொச்சை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லைங்களா இந்த சீசனில், அதனால் அதையும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 பிரியாணி இலைங்க சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. நான் ஃப்ரெஷ்ஷாக ஏன் சேர்க்குறேன்னா அதனுடைய அரோமாவே தனியாக இருக்கும். நீங்கள் குக்கர் விசில் வரும்போதே வீடு ஃபுல்லாக வாசனை மணக்குங்க. அதனால தான் நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாகவே சேர்ப்பேன். நல்லா வதங்கின பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க. வதங்கின பின்னாடி இந்த சாதத்துக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூளுங்க சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிங்க, புதினா இலை இருந்தால் ஒரு 10 லீஃப் சேர்த்தா போதும். நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மட்டும் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்து 2 செகண்ட் மிக்ஸ் பண்ண பின்னாடி நான் ஆல்ரெடி 2 ஹவர்ஸாக பார்த்திங்கன்னா பொன்னி புழுங்கல் அரிசி பெரிய ஆழாக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் 3/4 அளவுக்கு ஊற வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 1.5 அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. 3/4 ஆழாக்குக்கு 1.5 அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் மசாலாஸும் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வெந்து வரும். 3 விசில் வச்சங்க. நல்லா உதிரியாக வெந்து வந்துச்சு. லாஸ்ட்டாக நம்மளுடைய பசு நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டாங்க. நம்மளுடைய சுவையான, ஹெல்த்தியான, மணமான, ஆரோக்கியமான தக்காளி சாதம் ரெடி. இது பிரியாணியே தோற்று போல அளவுக்கு இது டேஸ்ட் இருக்குங்க. மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சாதத்தோட தொட்டு சாப்பிட ஆம்லேட்டும் பொரிச்ச வத்தலும் சேர்த்துருக்காங்க. இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைத்தா வச்சுருந்திங்கன்னா ரைத்தா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தொட்டுக்கு எது வேணால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது என் பையனுக்கு கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. சொர்க்கத்தையே தாண்டி போகுது गाइस.